ஒரு சின்ன கேள்வி. நெல்லிக்குப்பம் நகரத்தில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியை தூர்வாரணும், கரையை பலப்படுத்தணும்னு கேட்கிறார். அந்த கரையை பலப்படுத்துறதுக்கு அந்த ஏரியிலிருந்து மண் எடுக்கலாம். மணல் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதிச்சிருக்கிறது. எனவே அந்த மண்ணை எடுத்து கொட்டிடுவாங்க, அதனால் பள்ளமாயிடும். இதுக்கு மொத்தமே செலவு 24 லட்சம். தேர்தல் உங்களுடைய சட்டமன்ற நிதியிலிருந்தே பண்ணியிருக்கலாம். இன்னத்துக்கு இது கேள்வி போட்டு வந்து இதெல்லாம் சொல்லணும். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 23 ஏரிகள் நீர்ப்பாசனத்துறையிலும் 12 ஏரிகள் நம்ம ஊராட்சி ஒன்றியத்திலும் வருகிறது. இந்த 23 ஏரிகளும் நம்முடைய தென்பெண்ணை ஆற்றை ஒட்டி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கின்ற போது நத்தம், சிறுகிராமம், சோழவள்ளி, ஒட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் போன்ற 23 ஏரிகளுக்கும் ப்ராப்பர் சேனல் அமைத்து கடலில் கலக்கின்ற நீரை முறையாக ஏரிகளிலே வழியாக மடைமாற்றம் செய்து அங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகின்ற வகையில் அதை அமைத்து தருவதற்கு முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன ஏரிகளுடைய வேலைகளை பொறுத்தவரைதான் எஸ்டிமேட் போடப்படும். அது அரசாங்கத்தினுடைய நிதி நிலைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளப்படும்.